அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகில் ஏராளம். அன்பே சிவத்தில் மதன் ஒரு எழுத்தில் அந்த டயலாக் வந்து வெரி ஃபேமஸ் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் வந்து சென்னையில் ஒன்று நடந்தது. அதாவது என்னென்னா, யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, எதனால் அதுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சிலதுக்கு தீர்வு கிடைக்கும், சிலது தீர்வே கிடைக்காது. ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 1.5 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கீங்க, ஆட்டோவில் போகிறீங்க, விட்டுடுறீங்க, தொலைஞ்சி போச்சு, எல்லாம் மறந்துடுறீங்க, அந்த ஆட்டோ போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று, சில பேர் வந்து போனது தான், ஆட்டோ நம்பர் மறந்துட்டோம், இதுக்கப்புறம் அது தொலைஞ்சது தான் அப்படின்னு போகிறவங்க இருக்காங்க. ரெண்டாவது, வருதோ வரலையோ ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து பக்கத்தில் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுப்பாங்க. அது கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காட்டா போகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதெல்லாம் வந்து 1970 நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த ஆட்டோ ஆள் எப்படி இருப்பாங்க என்ன ஏதுன்னு கேட்டால் கூட அது ரொம்ப நிகழ்தகவு ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான நிகழ்தகவு ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்மணி நம்ம வேளச்சேரிக்கிட்ட வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா பணத்தை விட்டுறாங்க, அழுதுட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக திருமாவளவன் வராரு, பார்க்குறாரு. உடனே தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்லி இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்க உடனே காவல்துறையை அணுகிறாங்க. காவல்துறை உடனே என்ன பண்ணுதுன்னா, டக்குன்னு சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணுறாங்க. இந்த அம்மா இறங்குனதை அங்கே அக்கத்தில் இருக்கிற கடைகளை செக் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அந்த ஆட்டோ நம்பரை கண்டுபிடிக்கிறாங்க, டிரைவரை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 3 மணி நேரத்தில் வந்து அந்த 1.5 லட்ச ரூபா பணத்தை வந்து பிடிச்சிடுறாங்க. ஓகே, இது வந்து ஒரு சம்பவம். 3 மணி நேரத்தில் அதுக்கு ஒரு தீர்வு. நான் சொல்ல வர்றது 1968 காலகட்டம். அதுலேருந்து 1985. நான் சொல்ல வர்றது ஜோடியாக் அமெரிக்காவில் நடந்த தொடர் கொலைகள், சைக்கோ கொலைகாரம் தானே. அந்த கொலைகள் 1962 தொடங்குச்சு, 1983 அது முடிவு பெற்றது. இது 1962 தொடங்கி 1985 இதுவும் வந்து முடிவாகினாலும் கூட அந்த கொலைகாரன் இவன் தான் அறுதிட்டு சொல்ல முடியல. எப்படி ஜோடியாக்கில் வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. பட் இந்த மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸில் வந்து ஓரளவுக்கு சேஸ் பண்ணாலும் கூட முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள்ல இதுலேயும் வந்து என்னன்னா ஒரு கிளிம்ஸா அவன் தானா இது அப்படின்ற மாதிரியான நிறைய சொதப்பல்களோட இந்த விசாரணையை நடந்த விஷயங்களை பார்க்கலாம். ரைட், ஏற்கனவே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜோடியாக்கினுடைய அதே மாதிரி கதை தான் இத்தாலியில் நடந்த இந்த தொடர் கொலைகள். அதாவது 8க்கும் மேற்பட்ட கப்புள்ஸ் அவங்க வந்து தனிமையில் மேட்ரு பண்ணுறதுக்கு போகும்போது ஒரு கொலைகாரன் அவங்கள சுட்டு சாவடிக்கிறான். இந்த கொலைகாரனை எப்படி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த கதையுடைய ஒன்லைன்.